எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 Coordinate Geometry Exercise 3.1. அதில் first sum. How will you describe the position of a table lamp on your study table to another person? For example, இதுதான் என்னோட டேபிள், இதில் என்னோட லேம்ப் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை நான் இன்னொரு பர்சன் கிட்ட எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லும்போது அதோடைய பொசிஷனை நான் எக்ஸாக்டாக சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Let us consider the table as a plane. Plane தான் நமக்கு தெரியும், ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் நம்ம ரெண்டு ஆக்சிஸை கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த எட்ஜஸை, பெர்பெண்டிகுலர் எட்ஜஸை நம்ம ஆக்சிஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். இதை எக்ஸ் ஆக்சிஸாகவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஒய் ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணிவிட்டு இதை ஆரிஜின் ஓவாக கன்சிடர் பண்ண போகிறோம். Also, let us consider the corner of the table as a origin. Horizontal line as x-axis. Horizontal line as x-axis and vertical line as y-axis. ஸோ பேசிக்காக கன்சிடர் பண்ண வேண்டியதெல்லாம் கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேம்ப் பி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும், அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். என்னோட லேம்போட நான் பொசிஷன் சொல்லும்போது இந்த டிஸ்டன்ஸ் இப்போது y சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் x சென்டிமீட்டர் அப்படின்னா என்னோட கோஆர்டினேட், என்னோட லேம்போட பொசிஷன் x, y இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிராஃபோடைய ரெப்ரசன்டேஷனை நம்ம இந்த டேபிள் டாப்பில் கொண்டு வரோம். ஸோ லேம்போட பொசிஷனை நம்ம இந்த எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோட வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். Thus the position of the lamp is described by the ordered pair. X, y. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் டாப்பில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம இதை எக்ஸ் ஆக்சிஸாகவும் இதை ஒய் ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணும்போது இங்கே ஆரிஜின் இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா இது 4, இங்கே 5. அப்போது என்னோட லேம்போடைய பொசிஷன் 4,5 நம்ம சொல்லலாம். இது இந்த இடத்துல நின்று நம்ம இப்படி ஆக்சிஸை கன்சிடர் பண்ணும்போது, இதே நான் இந்த சைடு நின்னா நான் ஹரிசாண்டல் லைன் இது எடுத்துப்பேன், வெர்டிக்கல் லைன் இது எடுத்துப்பேன். அப்போ 4,5 வந்து 5,4ன்னு மாறும். ஸோ நம்ம எந்த பொசிஷனில் நின்று பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்மளால் எக்ஸாக்ட் பொசிஷனை சொல்ல முடியும். நம்ம டேபிளை ஃபேஸ் பண்ணி அது யூஸ் பண்ணுற பொசிஷன்லேயே நம்ம நின்று அசியூம் பண்ணால் 4,5ன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதையும் நம்ம எழுதலாம். Distance of the lamp, for example, if the distance of the lamp
along the horizontal line. ஹரிசாண்டலாக பார்க்கும்போது 4 சென்டிமீட்டராக இருந்து அண்ட் அலாங் தி வெர்டிக்கல் லைன் 5 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா then the position of the lamp is ஃபோர் கமா ஃபைவ் தான் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. எனி எக்ஸாம்பிள் இந்த சப்க்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போது செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், a city has two main roads which cross each other at the center of the city. ரெண்டு மெயின் ரோடு இருக்கு. இது ஒரு மெயின் ரோடு, இது ஒரு மெயின் ரோடு. இந்த ரெண்டு மெயின் ரோடும் சென்டர் ஆஃப் த சிட்டியில் கிராஸ் ஆகுது. அப்போ இதுதான் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். தீஸ் டூ ரோட்ஸ் ஆர் அலாங் தி நார்த் சவுத் டைரக்ஷன். நார்த் சவுத் டைரக்ஷனில் ஒரு ரோடும் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இன்னொரு ரோடும் இருக்குது. ஓகே, ஆல் அதர் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி run parallel to these roads and are 200 meter apart. So மற்ற ஸ்ட்ரீட்ஸும் 200 meter டிஸ்டன்ஸில் நார்த் சவுத் டைரக்ஷனில் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லன்னு இருக்குது. there are 5 streets in each direction. ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் 5 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. இந்த டைரக்ஷனில் ஒரு 5 ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு 5 ஸ்ட்ரீட். 1 2 3 4 5. இந்த டைரக்ஷனில் ஒரு 5 ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஸோ நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் ஒரு 5 ஸ்ட்ரீட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் நேம் பண்ணிடலாம். ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4, ஸ்ட்ரீட் 5. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4, ஸ்ட்ரீட் 5. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸிங் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 மீட்டர். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 200 மீட்டருங்கிற ஸ்கேலில் ட்ரா அ மாடல் ஆஃப் த சிட்டி. இந்த மாதிரி ஒரு மாடல் வரைய சொல்கிறாங்க நம்ம நோட் புக்கில். ரெப்ரசன்ட் த ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் பை சிங்கிள் லைன். ஒவ்வொரு ரோடையும் சிங்கிள் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வரையணும். அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 200 மீட்டருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேலில் நம்ம வரைகிறோம். ஸோ நம்பர்ஸும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர் ஆர் மெனி கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இன் யர் மாடல். ஆமாம், நிறைய கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ஒவ்வொரு இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் ஒவ்வொரு கிராஸ் ஸ்ட்ரீட் தான். A particular cross street is made by 2 streets, one running in north-south direction. ஒவ்வொரு கிராஸ் ஸ்ட்ரீட்டும் எப்படி உருவாகி இருக்குன்னா 2 ஸ்ட்ரீட்டால், ஒன்று நார்த் சவுத் டைரக்ஷன்லையும் அண்ட் அனதர் இன் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். இன்னொரு ரோடு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ரன் ஆகுது. இந்த மாதிரி 2 டைரக்ஷனில் ரன் ஆகுற ஸ்ட்ரீட் மேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கிராஸ் ஸ்ட்ரீட்ஸை ஃபார்ம் ஆகுது. ஈச் கிராஸ் ஸ்ட்ரீட் இஸ் ரெஃபர்ட் டு இன் தி ஃபாலோயிங் மேனர். ஒவ்வொரு கிராஸ் ஸ்ட்ரீட்டை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் தி செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் தி நார்த் சவுத் டைரக்ஷன், செகண்ட் ஸ்ட்ரீட் நார்த் சவுத் டைரக்ஷனில் ரன் ஆகுறது. And 5th street in the east west direction. 5th street east west direction. இது second street. ஸோ இந்த பாயிண்ட், இந்த மீட்டிங் பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. அந்த கிராஸ் ஸ்ட்ரீட்டை 2,5ன்னு சொல்லுவாங்களாம். யூசிங் திஸ் கன்வென்ஷன் ஃபைண்ட் அப்படின்னு ஒரு 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா,
How many cross streets can be referred to as 4, 3? 4, 3க்கு எவ்வளோ கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2, 5ல ஃபர்ஸ்ட் வேல்யூ நார்த் சவுத் டைரக்ஷனில் ரன் ஆகிற ஸ்ட்ரீட் நம்பரும் செகண்ட் நம்பர் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ரன் ஆகிற ஸ்ட்ரீட் நம்பரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கேயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வேல்யூ நார்த்து சவுத் டைரக்ஷனில் ரன் ஆகிற ஸ்ட்ரீட்டும் இது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ரன் ஆகிற ஸ்ட்ரீட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ 4th ஸ்ட்ரீட்டில் இங்கேயும் 3rd ஸ்ட்ரீட் இதுலேயும் கிராஸ் ஆகிற இந்த பாயிண்ட் A. இந்த 4, 3 ரெப்ரசன்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் A ஒன்று தான் இருக்குது, அதாவது யூனிக்காக இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா யூனிக் cross street as shown by the point A. Which is 4, 3. ஏன்னா 4, 3 ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த யூனிக் பாயிண்ட் இது ஒன்று தான், வேற எந்த பாயிண்ட்டும் ரெப்ரசன்ட் பண்ணாது. செகண்ட் சப்டிவிஷனில் how many cross streets can be referred to as 3, 4? எத்தனை கிராஸ் ஸ்ட்ரீட் 3, 4 ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இதுவும் சேம், நார்த் சவுத் டைரக்ஷனில் ரன் ஆகிற ஸ்ட்ரீட், இது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ரன் ஆகிற ஸ்ட்ரீட். 3rd ஸ்ட்ரீட் இங்கேயும் 4th ஸ்ட்ரீட் இதுலேயும்னா இந்த பாயிண்ட் B. வேறு எதுவுமே 3, 4 ரெப்ரசன்ட் பண்ணாது. ஸோ இந்த பாயிண்ட்டும் ஒரே ஒரு யூனிக்கான கிராஸ் ஸ்ட்ரீட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. யூனிக் cross street as shown by the point B. Which is 3, 4. ஏன்னா இந்த 3, 4 இருக்கட்டும் 4, 3 இருக்கட்டும் எல்லாமே கிராஸ் ஸ்ட்ரீட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட்டே நம்ம 2 ரெஃபரன்ஸ் லைன் வச்சு லொக்கேட் பண்ணுறனால எல்லா பாயிண்ட்ஸும் யூனிக்காக தான் இருக்கும். ஒரே பாயிண்ட் மல்டிபிள் கிராஸ் ஸ்ட்ரீட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணாது. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.